பசுமை கலாட்டா வலைவலி உங்கள் காளிதாஸ் காலை வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் உழவுங்கிறது இருக்குது, எங்கள் ஊர்லேயும் உழவு அதிகப்படியாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஊனியிருக்காங்க, மக்காச்சோளம், இந்த பக்கம் மக்காச்சோளம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தரிசு நிலமாக போச்சு. சீக்கிரமே இதை வந்து நல்லபடியாக எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உழவை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க, எனக்கு உழவெல்லாம் அவ்வளோ தெரியாது. ஏதோ உழவு மேலே நான் அவ்வளோ அக்கறை இருக்குது. ஆனால் எதிரால் தான் கண்டிப்பாக உழவு செய்வேன் அதிகப்படியாக. பல ஏக்கர் கணக்கு வாங்கி நிச்சயம் உழவு செய்யணும்னு நம்பிக்கையோடு இருக்கேன். சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு திருக்குறள் கூட, ஒரு திருவள்ளுவர் கூட அழகாக ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு அந்த குறளுக்கு அர்த்தம் என்னென்னா, அதாவது உழவு செய்யக்கூடியவங்க மட்டும்தான் உலகத்தில் வாழ முடியும். மற்றவங்களாம் பின்னாடி அவங்க பின்னாடியே சோத்துக்காக அவங்க பின்னாடியே போகணும். அதான் வந்து எழுதியிருக்காரு. சரியா? ஸோ இங்கே வந்து உழவனை போற்றுவோம். அதுக்கடுத்து டைலாக் தெரில. சரியா? அது டைலாக் தெரியும் போது நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.